யாரும் ஆத்திரப்பட வேணாம். காரணம் எதனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் இன்றைக்கி 50 பவுன் எடுப்பீங்க, 100 பவுன் எடுப்பீங்க, காரை வாங்குவீங்க, பஸ்ஸை வாங்குவீங்க, எல்லாம் வாங்குவீங்க. எங்களாலலாம் முடியாது. நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா எட்டி தூரத்தில் தான் இருப்போம். ஏன்னா கிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு கௌரவம் குறைச்சலாக போயிடும். உங்களோட ஜாதிகளுக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்க முடியாது. நீங்கள் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது வேறு யார்கிட்டாச்சும் சொல்லணும். வேறு யார்கிட்டன்னா அந்த நீங்கள் நடிக்கிறீங்களே, உங்களுக்கு பின்னாடி நாடகம் போடுறாங்களே, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். எங்கிட்ட சொல்லாதீங்க. உங்களெல்லாம் நான் கரைச்சி குடித்தாள். உங்களை பற்றி முழுக்க எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி யாருக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுவீங்கிறதே தெரியும். அதனால் நீங்கள் நாடகம் போடுறதெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கவுங்க வேலையை பாருங்கள். உங்களால் கேட்க முடியா விட்டுடுங்க. நாங்கள் போய் கேட்குறோம், நாங்கள் போய் போராடுறோம். நாங்கள் கேட்குறேன்னு எங்கள் குடியெல்லாம் கெடுக்க வேணாம். நீங்கள் என்ன போய் கேட்டீங்க? நீங்கள் என்ன கேட்டீங்க? இந்த சங்கம் எத்தனை வருஷம் ஆகுது? நீங்கள் என்ன கேட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க? சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு உங்கள் விரலை விட்டு சொல்லுங்கள். உங்கள் விரலை விட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்கன்னு தெரியுமா? நீங்கள் அதிக சம்பளத்தில் இருக்கீங்க. இந்த பொறுப்பில் இருக்க அத்தனை பேருமே அதிகமான சம்பளத்தில் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு முடியுமா? உங்களால் முடியாது. ஏன்னா அப்படி மீறி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பறி போயிடுங்கிறதுக்காக கேட்க மாட்டீங்க. இல்லாட்டினா என்ன செய்யுங்க, வர யூஓவை கையில் போட்டுக்குங்க எல்லோரும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது ஈவோட்ட, உங்களுக்கு தான் பேச தெரியும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் மாடி வீடு இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அடுத்த ஜாதி இருக்குது. கௌரவமான ஜாதி வச்சுருக்கேன். ஜாதி உங்கள் ஜாதி. நீங்கள் ஜாதி வச்சானா அங்கே சொன்ன கோயிலில் இயங்கிட்டுருக்கு. ஜாதியில் தானே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கோயில். அத்தான், மச்சான், மாமன், இப்படி சித்தப்பன், பெரியப்பன் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம். இது உங்கள் முப்பாட்டம் கட்டல இந்த கோயில். இது கவர்மெண்ட்டுக்கும் சொந்தமான கோயில். இந்த கவர்மெண்ட்டு கோயில் சொந்தமான கோயில். அடுத்தது ஆதீனத்துக்கு சொந்தமானது. உங்களுக்கெல்லாம் சொந்தமானது கிடையாது. உங்கள் பாப்பம் முப்பாட்டம் கட்டல. உங்கள் தாத்தா பரம்பரைலாம் கட்டி வைக்கல இந்த கோயிலை. அதனால் நீங்கள் குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டாஃபுங்கிற மாதிரி ஸ்டாஃபு மாதிரியே நடந்தீங்க. யாரோட தலையிலையும் கையை வைக்காதீங்க. அது நல்லது கிடையாது. நீங்கள் யாரும் பண்ணலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் குடியை கெடுத்துட்டு தான் இப்படி இருக்கீங்க. என்ன குடியை கெடுக்காத இருக்கீங்க சொல்லுங்கள்? நீங்கள் என்ன குடியை கெடுக்காத இருக்கீங்க? நீங்கள் என்ன கேட்டு பரட்டிட்டீங்க? இந்த இத்தனை வருஷம் இந்த சங்கத்தை உடைச்சி கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்தது யார்? லட்சுமணன் தான் கொண்டு வந்தார். லட்சுமணன் தானே கொண்டு வந்தது. நாங்கள் நிமித்துருவோம், வாரிசை நாங்கள் வாங்கி கொடுப்போம், நான் அதை செய்வோம், நாங்கள் இதை செய்வோம், கந்தா தான் தலைவர்னு சொல்லி கொண்டு வந்தீங்களே. இன்ன வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பல முறை கேட்டாச்சு. ஆனால் உங்கள் திமுறா பேச்சு தான், உங்களுக்கு திமுறு பேச்சு தான். ஒரு 2-3 பேர் இருக்கிறீங்க திமுறா பேசுகிறதுக்கு. அதை ஃபஸ்ட்டு குறைச்சிங்க. பெருசாக என்னமோ கிழிச்சிட்டங்கிற மாதிரி என்னமோ கதை போடுறீங்க. நீங்கள் கதை போடனால் நாங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி சலாம் போடுறதுக்கு அவனை வச்சுருப்பான். அந்த சலாம்லாம் என்னட்ட நடக்காது. வேணா வா 2 பேரும் மோதி பார்ப்போம். எவன் கேள்வி கேட்குறானா ஆம்பளையாக தான் என்கிட்ட பேசுங்க. தேவையில்லாத இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, எங்கள் குடியை கெடுத்துக்கிட்டு எங்களுக்கு சம்பளம் ஏட்டாயா? ஃபஸ்ட்டு 17,000 சம்பளம் ஐயா. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நீங்களாம் 30,000 40,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு ஏன் எங்கள் தலையில் வறக்குறீங்க? எங்கள் குடியே கெடுக்குறீங்க? எங்கள் தலையில் உட்காடுறீங்க? நீங்களாம் அதிகப்படி சம்பளம் வாங்கி உங்கள் சாதியில் காட்டி நீங்கள் சம்பளம் வாங்கிக்கிட்டீங்களா? யாருக்கு சம்பளம் இல்லை? உங்கள் சாதிகளில் யாருக்கு சம்பளம் இல்லை? பொறுப்பாளரில் யாருக்கு சம்பளம் இல்லை? வேலையே செய்யாதவங்களெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு பதிவை நீங்கள் பாருங்கள். பதிவை பார்த்துட்டு கொஞ்சமாச்சு விலக பாருங்கள். ஏன் அந்த பதிவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, மற்றதும் பார்க்குறீங்களே? உங்களுக்கே தெரியுதுல்ல. ஏன் எங்கள் குடியை கெடுக்குறீங்க? ஒரு லோனு கிடைக்கலையா? என் பொண்ணும் எங்கள் வீட்டில் வீடு கட்டலை. நாங்களாம் வீடு கட்டலை. நீங்கள்லாம் எதை வச்சு வீடு கட்டினீங்க? அப்போ உள்ள சொத்தெல்லாம் எங்கே போச்சு? இப்போ வீடு கட்டியிருக்கீங்களே, அப்போ எங்கே போச்சு? அப்போல்லாம் சொத்தை வச்சுருந்தீங்க. இப்போ கோயிலுக்கு வந்த பிறகு தான் வீடு 40 லட்சம் 50 லட்சம்னு கட்டினீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அடுத்தவங்களை பழி வாங்காதீங்கய்யா. நல்லது கிடையாது. அதுக்கெல்லாம் தண்டனை இருக்குய்யா. பார்த்து நடந்துங்கய்யா. பதவி கிடச்சிட்டுங்கிறதுக்காக என்னையா உங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க? என்னை எப்படி தள்ளுவாங்களோ அது மாதிரி தான் உங்களையும் தள்ளு வராங்க. இன்றைக்கி நான் நாளைக்கு நீங்கய்யா. பழுப்பு மட்டை வந்தால் குருத்து மட்டை சிரிக்குமா? அது மாதிரி இன்றைக்கி நாங்கள் வெளியில் போனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் அதே கதி தான். பார்த்துங்க, உங்களுக்கும் அதே கதி தான் வரும். இங்கே வெளியில் போனால் திருப்பி வரவன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்மளுக்கு கிம்பளம் கிடைக்கிது, சம்பளமும் கிடைக்கிது, நம்ம ஏன் கேட்கணும்? நம்ம இந்த சங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படியே நம்ம ஓட்டிக்கிட்டு காலம் புழக்கிக்கிட்டு உங்களுக்கு செய்வோம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை குறைச்சிங்க. நீங்களாம் செய்ய மாட்டீங்க. இருக்கீங்க ஒரு 10 பேர் இருக்கிறீங்க குடியை கெடுக்கிறதுக்கு.
10 பேர் இருக்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன் 10 பேர் இருக்கிறீங்க. சரியான ஆளாக தான் வந்து என்கிட்ட கேளுங்க. நீங்கள் 10 பேர் யாருங்கிறத நான் கையை காட்டுறேன். இந்த 10 பேரையும் குடியே கிடக்க தான் நிற்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் நல்லது கிடையாது. மனசாட்சிப்படி இருந்துங்க, மனசாட்சிப்படி வாழுங்க. யார் குடியும் கெடுக்காதீங்க. சாதி தான் உங்களுக்கு வந்து போராட்டம் கிடையாது. நீங்கள் ஜாதியை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் திருநள்ளாறு கோயிலில் பண்ணுறங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். வர ஈவோவுக்கு தெரியும், வர அவங்க உள்ளவங்களுக்கே தெரியும், பல பேருக்கும் தெரியும். அத்தான், மாமன், மச்சான், சித்தப்பன், பெரியப்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்டாஃபுங்களை செய்யல இல்லை சங்கத்தை எடுத்துருங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும்.